ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கிலோ நாட்டுக்கோழி வாங்கி கடையிலேயே மஞ்சள் போட்டு நல்லா வாட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வீட்லேயும் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்து 1 டைம் மட்டும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போது இதை கழுவியாச்சு. அடுத்ததாக குக்கரில் விசில் வச்சு வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ மூடி போட்டு விசில் வச்சிடலாம். 4 விசில் வரைக்கும் வரட்டும். அடுத்ததாக குழம்புக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 30 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டோட சேர்ந்து பச்சை வாசனை நல்லா போகணும். குழம்புக்கு தேவையான உப்பு இப்போமே சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு சேர்க்கும்போது. அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதை 4ஆக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அடுத்ததாக நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழியை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளியோட நாட்டுக்கோழியை நல்லா ஒரு பெரட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான மசாலா சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலாவோட நல்லா ஒட்டுற மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதுதான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அடுப்பை சிம்லேயே வச்சு குழம்ப கொதிக்க விடலாம். பாருங்கள், ஓரங்கள்லாம் எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. நம்ம ஏற்கனவே சிக்கனை வேக வச்சதுனால ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கோழி குழம்பு சாறை ஒரு டம்ளரில் ஊற்றி கூட குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி குழம்பும் இட்லியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.